கங்கா, இந்த நேரத்துல இங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? என்னாச்சு? துர்காவுடைய நிலைமை நினைச்சா ரொம்ப பாவமா இருக்கு. ஏன்? நான் மட்டும் அன்னைக்கு சந்திரமுகியோட ரூம் சாவியை செஞ்சுட்டு வந்து கொடுன்னு கேட்காம இருந்திருந்தா அவளுக்கு இன்னைக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்காதுல்ல. அவ மட்டும் குணமாயிட்டா மூகாம்பிகைக்கு 5000 ரூபாய் காணிக்க செலுத்துறத நான் வேண்டிட்டு இருக்கேன். கங்கா, அவனு சொல்ல மறந்துட்டேன். அன்னைக்கு சந்திரமுகி ரூம்ல ஒரு சலங்கை காணாம போச்சுன்னு சொன்னேன்ல, அந்த சலங்கை கிடைச்சிடுச்சு. அது எங்க இருந்தது? துர்கா அறையில. நினைச்சேன். இதான் அந்த சந்திரமுகியோட சலங்கை. அதாவது 150 வருஷத்துக்கு முன்னாலே சந்திரமுகி உபயோகப்படுத்தின சலங்கை. ஆமா. அப்படி என்ன இது? அது இல்ல, இது 5 வருஷத்துக்கு முன்னாலே செஞ்ச சலங்கை. அதெல்லாம் இல்ல டாக்டரே, இது அதான். நான் இத பத்தி நல்லா புரிஞ்சுதான் சொல்றேன். இது அது இல்ல. சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அழட்டிக்காதீங்க சரவணன். யார் அழட்டிக்கிறா? நான் எங்க வேணும்னாலும் வந்து ப்ரூவ் பண்றேன். கங்கா, உனக்கு இத பத்தி ஒரு மண்ணும் தெரியாது. எனக்கா 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 ஓகே ஓகே, கூல் டவுன். இதுக்காக ஏன் டென்ஷன் ஆவற? இதுக்காக நாமே சண்டே போடணும்? ஓகே, இந்த சலங்கை சந்திரமுகி தான்.